எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று இங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை இந்த இனிமையான காலை நேரத்திலே நினைவு கூர்ந்து நம் அனைவருக்கும் ஆசிரியராக இருந்து வழிகாட்டியாக இருந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாக இன்று சிறப்பான ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழாவிற்கு வருகதென்று விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்ற வருகதென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் தந்தை பெரியாரின் கைத்தடியை செங்கோலாகவும் பேரறிஞர் அண்ணாவினுடைய வாக்கியத்தில் உன்னால் முடியும் தம்பி என்ற அந்த வாக்கியத்தை ஏற்று என்னால் எதையும் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு அண்ணாவின் உன்னால் முடியும் தம்பி என்ற வாக்கியத்தை தன் தாரக மந்திரமாக கொண்டு மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் செயல் திட்டத்தை தனது நெஞ்சிலே ஏந்தி இந்தியாவின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக திகழ்ந்து இன்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உழைப்பை தனது மூலதனமாக கொண்டு கேலோ இந்தியா என்ற உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு போட்டியையும் சமீபத்தில் நடந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தையும் நடத்தி தமிழ்நாட்டை உலகத்தரத்திற்கு கொண்டு சென்ற ஒரு அற்புதமான இளமை துடிப்புள்ள நமது அமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என்று அவருடைய காலத்தை இன்று எல்லோராலும் பாராட்டுகின்ற வகையில் பள்ளிக்கல்வித்துறையை நடத்தி அவர் கூட நடந்து போனால் யாராலையும் கூட நடந்து போக முடியாது. அவங்க எங்கள் டைரக்டர் கண்ணப்பன்லாம் பின்னால் அப்படியே ஜாக்கிங்கில் ஓடி வருவார். நானே நடக்க முடியாமல் மூச்சு வாங்கிட்டே பின்னாடி நடந்து போவேன். நடை எப்படி விரைவாக இருக்கிறதோ அதுபோல செயல்களிலும் விரைவாக இருக்கக்கூடிய எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் என்ற அவருடைய தாத்தாவின் பெயரை முன்னாலும் பொய்யாமொழி என்ற அவருடைய தந்தையின் பெயரை இறுதியிலும் நடுவில் தனது பெயரை மகேஷ் என்ற பெயரை 3 தலைமுறைகளையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்ற நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் அன்பையும் அரசையும் தனது பெயரிலே தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதன். அவர் ஒரு தடவை என்னைய பல்லாவரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு கூட்டு வந்திருந்தார். அப்போ மேடைக்கு ஒரு ஆள் பெரிய மாலையை கொண்டுட்டு வந்து நான் தான் சிறப்பு பேச்சாளர், அதில் எனக்கு தான் போட போகிறானாக்குன்னு நான் கழுத்தை நீட்டினேன். அவர் மாலையை கொண்டு வந்து அண்ணன் அன்பரசன் அண்ணனுக்கு போட்டு லியோனிக்கு போடுப்பா அப்படின்னாரு. சும்மா இருப்பா, நீ தானே எங்கள் அண்ணாத்த அப்படின்னார். அவர் அன்னைக்கு அமைச்சர், ஒரு சாதாரண தொண்டன் அவரை பார்த்து சும்மா இருப்பா, நீ தானே எங்கள் அண்ணாத்த அப்படின்னு ஒரு தொண்டனுக்கு அண்ணாத்தையாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் பேரறிஞர் அண்ணாவை போல உருவத்தை கொண்ட அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் உள்ளிட்டு வரவேற்புரை ஆற்றி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி எங்கள் பள்ளி கல்வித்துறையின் செயலாளர் இன்று ஒரு பெண் IAS அதிகாரியாக கல்வித்துறையை சிறப்பாக நடத்தி இன்று தமிழகத்தில் எப்படிப்பட்ட வெற்றிகரமான மாவட்டமாக இருக்கிறது என்றால் 38 மாவட்ட ஆட்சித்தலைவர்களில் 26 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பெண் ஆட்சித்தலைவர்கள் என்ற ஒரு மாபெரும் சாதனையை படைத்தது நமது தமிழ்நாடு. அதுபோன்ற நமது பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரியார் மதுமதி IAS உள்ளிட்ட அனைத்து IAS அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வளாகத்தினுடைய வேந்தர் அருமை ஐயா அவர்களுக்கும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர்
அவரை பார்த்தா எம்பி மாதிரியே தெரியாது. ரொம்ப சாதாரண ஒரு டீ கடையில் கூட இன்னும் டீ குடிச்சிட்டு இருப்பார். ஒரு எளிமையான ஒரு எம்பி என்றால் என் அருமை தம்பி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம். பள்ளி கல்வித்துறை ஆணையரகம் என்ற அந்த பெயரை மாற்றி பள்ளி கல்வித்துறை இயக்குனரகம் என்ற அந்த பெயரை மாற்றி மீண்டும் பள்ளி கல்வித்துறை இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஐயா பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்களுக்கும், எங்களுடைய பாடநூல் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் சங்கர் IAS அவர்களுக்கும், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இணை ஆட்சியர் அவர்களுக்கும், வருகை இருந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் அவர்களுக்கும், முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் ராஜா, அருமை அண்ணன் சுந்தர், காஞ்சிபுரம் எழிலரசன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம்தான். இப்போயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் 5 நிமிஷம் தான் கொடுத்ததா? முதல்ல 10 நிமிஷம்னு சொன்னார் கல்வி அமைச்சர். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்தால் எப்படி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசியிருப்பார். அறிவின் சுடர்கள், ஒளிரும் எண்ணங்கள், அமைந்திட்ட சிற்பிகள் ஆசிரியர்கள், வளர்ச்சிக்கு ஏணியாய், வாழ்க்கைக்கு தோணியாய், வசந்தத்தின் தீபமான ஆசிரிய பெருமக்கள், கல்விக்கண் திறக்கும் வல்லவர்கள் நீங்கள்தான், கடமையும் கொள்கையும் கண்மணியும் நீங்கள்தான், அடலேறு போல் பாயும் புலிகளும் நீங்கள்தான், அகிலத்தின் உயர்வுக்கு அடித்தளம் நீங்கள்தான் என்று என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்தி இருப்பார். ஒரு முறை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்தான் நமது ஆசிரிய பெருமக்களின் கௌரவத்தை சாதாரண மக்களிடமிருந்து ஒரு படி உயர்த்தி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்போல்லாம் வாத்தியார்களுக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. தலைவர் அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய பின் தான் ஆசிரியர்களுடைய கௌரவம் ஒருபடி மேலே உயர்ந்தது. அந்த கலைஞரிடம் ஒரு முறை ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள்லாம் போய் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அப்போ தலைவர் சொன்னார், எங்கள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா தலைவரேன்னு அந்த சங்கத்தின் தலைவர் கேட்டார். அப்போ தலைவர் சொன்னார், நான் கோரிக்கை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னா அந்த சங்க தலைவர், அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்க வேணாமா தலைவரே, தாய் மாதிரி உங்களை நினச்சி வந்திருக்கோம் அப்படின்னோன்னா தலைவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார், அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்கும் தாய் தான் நான், ஆனால் சில நேரத்தில் அழுகிற பிள்ளைக்கு கூட தாயால் பால் கொடுக்க முடியாது. அந்த தாய்க்கு காய்ச்சல் இருந்தால் அந்த காய்ச்சலான தாய் அழுகிற குழந்தைக்கு பால் தர முடியாது. அதனால் காய்ச்சல் நின்ற பின் இந்த குழந்தைக்கு நான் பால் தருகிறேன்னு அவர்கள் கோரிக்கையை நான் எப்போது நிறைவேற்றுவேன் என்பதை ரொம்ப அழகாக சொல்லி, இப்பொழுது தாய்க்கு டெங்கு ஃபீவர் வந்திருப்பதால் பல ஆண்டுகள் கூட அந்த தாயினுடைய உடல்நலம் குறைந்திருக்கும். ஆனால் உடல்நலம் சரியான பின் இந்த தாய் பால் நினைந்தூட்டும் தாயாக எப்பொழுதும் இருப்பாள்னு சொல்லி அந்த கோரிக்கையை கேட்டு வந்த ஆசிரியர்களின் மனதை குளிர்ச்சிப்படுத்திய தலைவர். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி, நான்லாம் வாத்தியாராக இருந்தப்போ டிஓ இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரே நேரத்தில் 25 காம்போசிஷனையும் ஒரே நாளில் நடத்தி, ஜனவரியில் இன்ஸ்பெக்ஷன் நடந்தால் 20 பாடத்துக்கும் ஒரே நேரத்தில் இது நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி சார்ட்டெல்லாம் வரைஞ்சி எல்லா இடத்துலையும் மாட்டியிருப்போம். அப்போ திண்டுக்கல்லில் சிஓவா மணி அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார். அப்போ என் கிளாஸுக்கு அவர் வந்திருந்தார். வந்து சார்ட்டெல்லாம் பார்த்துட்டு, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்தியா அப்படின்னார். நான் ஒன்று நடத்தினேன், ராமா ஏட் மேங்கோ ஆக்டிவ் வாய்ஸ், த மேங்கோ வாஸ் ஈட்டன் பை ராமா அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கவனிக்கவே இல்லை. 2 காம்போசிஷன் நோட்டில் கையெழுத்து போட்டு எந்திரிச்சு போயிட்டார். இப்படி ஒரு டிஓ இன்ஸ்பெக்ஷன் என்பது ஒரு சடங்காக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது அதிகாரிகளும் ஆசிரியர்களும் நண்பர்களாக பழகுகின்ற அளவிற்கு கல்வித்துறை இன்று சமத்துவம் நிறைந்த ஒரு துறையாக இன்று செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியன்,
ஒரு ஆசிரியராக இருப்பதில் தான் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டிமன்ற நடுவர், பாடநூல் கழக தலைவர், கலைமாமணி, நகைச்சுவை தென்றல், இந்த எந்த பட்டங்களும் எனக்கு சிறப்பு தருவதில்லை. 33 ஆண்டுகள் ஒரு பள்ளியின் ஆசிரியராக இருந்தேன் என்பதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. காரணம், ஒரு ஆசிரியராக இருந்த என்னை இது மாதிரி ஒரு விருது வழங்கும் விழாவில் ஒரு பேட்சுக்காக வரிசையில் நின்றுட்டு இருந்திருக்கேன் பல தடவை. நான் அந்த பேட்சை கொடுக்காம துரத்தி விட்டுருவாங்க. சீவா போதும் போயா, உங்கள் ஸ்கூலுக்கே 5 பேட்ச் கொடுத்தாச்சே போங்க அப்படின்ட்டு. அதனால் பேட்ச் கிடைக்காம இது மாதிரி ஓரத்தில் நின்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தவன் தான் நான். ஆனால் என்னை 33 ஆண்டு காலம் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்த எனக்கு பாடநூல் கழக தலைவர் என்ற பொறுப்பை வழங்கி இந்த வரிசையில் என்னை அமர வைத்தவர் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். அதனால் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசலான்னு ஆசை தான். ஆனால் நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் இன்னும் சில காலங்களில் அவர் விளையாட்டுத்துறையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சியில் இப்பொழுது பேரா ஒலிம்பிக் போட்டியில் 21 பதக்கங்களை நமது இந்தியா நாடு பெற்றிருக்கிறது. அதில் 6 பதக்கங்கள் நமது தமிழக வீரர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது பேரா ஒலிம்பிக்கினுடைய ரிசல்ட். ஆனால் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய முயற்சிக்கு பிறகு அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் நமது தமிழக வீரர்கள் தங்கப்பதக்கத்தை வெல்கின்ற அந்த மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டுவார் என்று சொல்லி இந்த அருமையான விழாவிற்கு எனக்கு வாழ்த்துரை வழங்க இந்த குறுகிய நேரத்திலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.